அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த துலா ராசி அப்படின்றது வந்து காலபுருஷ தத்துவத்தில் 7வது வீடு. இந்த ராசியில் வந்து என்னென்ன நட்சத்திரங்கள்னு, சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், விசாக நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்கள், இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்குது. இந்த ராசிக்கு வந்து துலான்னு சொல்லக்கூடிய தராசு தான் வந்து இந்த ராசிக்கான சிம்பிள். இந்த ராசிக்கு அதிபதி வந்து சுக்கிரன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய், சுவாதி நட்சத்திரத்துக்கு ராகு, விசாக நட்சத்திரத்துக்கு குரு பகவான். இதெல்லாம் வந்து இந்த ராசிக்கு உண்டான நட்சத்திரங்களுடைய அதிபதிகளாக இருக்காங்க. இப்போ இந்த ராசியில் வந்து 7 இந்த கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இருக்குது. 7ன்றது கலத்திரஸ்தானம். அதனால் வந்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வந்து தீரும். அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு வந்து புதிய இந்த துளாராசிக்காரங்களுக்கு திருமணம் வந்து வாய்ப்புகள் ஏற்படும். சகோதர சகோதரிகளிலிருந்து முன்னேற்றத்திற்காக லட்சக்கணக்கில் பணம் வாங்க வேண்டி வரும். பழைய வாகனத்தை விற்றுட்டு புது வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள் ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் 1-5 குரு பகவான் வந்து பெயர்ச்சியார் உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு வராரு. 8லேருந்து அஷ்டமஸ்தானம் அப்படின்னு பேர். இது வந்து பொதுவாக வந்து ஆன்மீக வழியில் வந்து நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி, குலதெய்வம் வந்து தேவாலயம், குலதெய்வம் இதெல்லாம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அதில் வந்து கும்பாபிஷேகம், அது திருப்பணிகள், அதில் வந்து பங்கு கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வருமான வரி, சுங்க வரி, சொத்து வரி, இதனால் வந்து வீண் தொல்லை ஏற்படும். அளவுக்கு அதிகமான பண விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா குரு வந்து தனக்காரகன்றதுனால பணங்காசு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கும், அது விஷயமான பிரச்சனைகளை வந்து நீங்கள் சமாளிக்கிறதுக்கும் முன்னாலே தயாராகிக்கிறது நல்லது. சனி பகவான் வந்து 5ல் இருக்கார். 5ன்றது வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு பேர். அது மாதிரி பூர்வீக சொத்து, அதனால வந்து சட்ட சிக்கல் ஏற்படும். சகோதரர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வாகனத்தில் வந்து சிறிய வந்து விபத்துகள் ஏற்படலாம். தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மருத்துவ செலவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் தடை ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டத்தினால சிலர் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் டக்குன்னு பெரிய அதிர்ஷ்டம் கிடச்சி லட்சக்கணக்கு. ஏன்னா வந்து 8ஆம் இடம்ன்றது பணபரம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல குருபான் இருக்கிறனால மறைமுக பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைமுக வருமானங்கள் அப்படின்றதுல திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு பெரிய லெவலில் உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ராகு வந்து 6ல் இருக்கார். 6-12 ராகு பகவானும் சிக்கல்களை ஏற்படுத்துவார். மறைமுகமான தடைகளையும் மறைமுகமாக எதிரிகளால் உங்கள் பிரச்சனைகளும் ஏற்படுத்துவாங்க. இந்த வந்து திடீர்க்கு ரத்த சம்பந்தப்பட்ட நோய்களும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பூண்டு, வெங்காயம், காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, புஷ்ப வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராத்திரியிலேருந்து பிரயாணம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் வந்து ஏதாவது சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய எதிரிகளால் வீண் தொந்தரவுகள் ஏற்படும். தேவையில்லாமல் பொய் வழக்குகளை சந்திக்க வேண்டி வரும். கேது வந்து 12ல் இருக்கிறதுனால அடகு வச்ச நகைகளை வந்து முழுமையாக மீட்க முடியும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. நான் வந்து சொல்கிறேன், கேது 12ல் இருக்கிறதுனால நமக்கு கெடுபலன்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்த குரு பார்வை பார்க்கறதுனால இவர் மூலமாக நமக்கு நல்லதுகள் நிறையா கிடைக்கும். அரசியல் கட்சியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு வந்து அதிகரிக்கும். பட்டம், பதவி, பெரும் புகழெல்லாம் உங்களை தேடி தானாகவே வரும். கல்யாண மண்டபம் அது மாதிரியான விஷயங்கள்லாம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பஞ்சு நூல், விசைத்தறி, வேஷ்டி, இதெல்லாம் இந்த மாதிரி வந்து அந்த நூல், பட்டு நூல் தயாரிக்கிறவங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அவங்களுக்கு நல்ல காலம், இது வரைக்கும் வந்து அதெல்லாம் செஞ்சுட்டவங்களுக்கு காலமே இல்லைன்று நல்ல காலம் பிறக்கும். பொதுவாக வந்து இந்த துலா ராசிக்காரங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சரபேஸ்வரர் அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ராகுகேது ஸ்தலங்கள் அதெல்லாம் இருந்தால் அங்கே வந்து நீங்கள் போய் வந்து அதுக்கு வேண்டிய பரிகாரங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணலாம். வெண்கடுகு தீபம் ஏற்றலாம். எலுமிச்சம்பழ மாலை வந்து சாத்தலாம். அது மாதிரி பிரத்யங்கர தேவிக்கு வந்து ஏதாவது ஹோமம் நடக்குதுன்னா அங்கே வந்து காஞ்ச மிளகா இருக்குல்ல, அதை வாங்கி கொடுக்கறது நல்ல பலன் கொடுக்கும். காக்கைகளுக்கு உணவு வழங்கலாம். இதெல்லாம் வந்து செய்யலாம்.
இந்த ராசி மண்டலத்தில் ஓரளவு நல்ல பலன் பெறக்கூடிய ராசிகளில் துலா ராசியும் இருக்குது. அதனால் வந்து இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் நல்பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி நான் இறைவனை மனமாற பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.